ஹாய் மக்களே, இது வந்து சத்து மாவு. இதுதான் என் குழந்தைக்கு நான் எப்போவுமே ஈவினிங் வந்து கொடுப்பேன். இது நானே எங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணது. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு 2.5 டீஸ்பூன் சத்து மாவு போட்டு அது கூட 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம நல்லா கரைச்சி பனங்கற்கண்டை வந்து தண்ணியாக காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை இந்த சத்து மாவோட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை, ஒரு 15 மினிட்ஸே நல்லா வெந்துடும். ஏன்னா இது வந்து நல்லா வறுத்து அரைச்ச மாவு. ஸோ இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் கிடையாது, உடனே வெந்துடும். இது அப்பப்போ கிண்டி விடணும், ஏன்னா அடியில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம அப்பப்போ கிண்டி விடுறது ரொம்ப நல்லது. இது கூட வந்து நம்ம ஒரு டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பசுமாட்டு பால். இந்த பால் நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்க வச்ச பால் தான். இந்த பால் ஆட் பண்ணும்போது கூழோட டேஸ்ட் வந்து உண்மைக்குமே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ என் குழந்தை நல்லா சாப்பிடுவோம் அப்படின்றனால நான் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம இதை வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். எப்போவுமே பனங்கற்கண்டை வந்து தனியாகவே காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பனங்கற்கண்டில் நிறைய தூள்லாம் இருக்கும், கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம குழந்தைக்கு கொடுக்குறனால எப்போவுமே பனங்கற்கண்டை மட்டும் தனியாக காய்ச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு கோதுமை, சோளம், கேப்பை, மக்காச்சோளம், பொரிக்கடலை, ஜவ்வரிசி, கம்மம்புல், கொண்டக்கடலை, உளுந்து, சிறுபயிறு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.